வெல்கம் டு கிச்சன் குயின். இன்றைக்கி நம்ம சமையல் ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. நிறைய பேர் மீன் கழுவுறது எப்படின்றத ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் அந்த மீன் கழுவி கட் பண்ணுறது எப்படின்றத தான் நான் இந்த வீடியோவாக நான் போட போகிறேன். நிறைய பேர் மீன் குழம்பு வைக்க தெரியும், ஆனால் கழுவ தெரியாது. இப்போ அது எப்படி வீட்டிலே ஈஸியாக கழுவுறதுன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீன் எப்படி கழுவுறதுன்றது உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இன்றைக்கி கிழங்காய் மீன் எப்படி கழுவுறதுன்றதை செஞ்சு காமிக்க போகிறேன். கிழங்காய் மீனில் இருக்க செதிலை முதல் அருவாமனையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் செதிலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கத்தியில் வச்சு எடுக்கிறத விட இந்த மாதிரி அருவாமனையில் எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். மீனை எப்போவுமே கழுவுறதுக்கு முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா அந்த செதில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் வாங்கின உடனே மீனை பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்போ அந்த லூஸ் ஆகிடும், அந்த செதில்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது. நம்ம அருவாமனையில் இப்படி பண்ண உடனே அது ஈஸியாக வரும். நம்மளுக்கு செதிலெல்லாம் எடுத்த பிறகு அந்த முதுகில் இருக்கிற அந்த ரெக்கை மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணிவிடுங்க. அந்த சைடில் இருக்கும், அதை கட் பண்ணிவிடுங்க. இந்த வால் பகுதி கட் பண்ணிவிடுங்க. இந்த வால் பகுதியில் நிறைய செதில் இருக்க மாதிரி இருக்கும், அதனால் பார்த்து அந்த பக்கம்லாம் கரெக்டாக எடுத்துருங்க. அப்புறம் இந்த தலை பகுதிக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தலையை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த செதில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம குடல் எடுக்க போகிறோம். குடல் எடுக்கிறது மற்ற மீனில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு ரொம்ப நீளமாக குடல் இருக்கும், அதனால் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டு கழுவி பார்க்கணும். பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக அந்த வால் பகுதி வரைக்குமே இருக்கும் அந்த மீனில், அதனால் நம்ம கட் பண்ணி ஃபுல்லாகவே எடுக்கணும். மற்ற மீன்லாம் கொஞ்சமாக இருக்கும், இந்த மீனில் கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால இது ஃபுல்லுக்குமே இருக்கும். அதனால் கட் பண்ணி நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கழுவணும். பாருங்கள், ஃபுல்லாக செதிலெல்லாம் எடுத்துட்டேன். நான் ஃபுல்லாக இந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ தலை, உடம்பு, வால் 3 பார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மீனை சின்னதாக இருந்தால் 2 பார்ட்டாக கட் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மீனையும் செதில் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை கழுவணும். எப்போவுமே மீனை நல்லா கழுவணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த குழம்பு ஒரு மாதிரி கவுச்சடிக்கும். சில பேருக்கு குழம்பு நல்லா வைப்பாங்க, ஆனால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், சாப்பிட்றதுக்கே பிடிக்காது. அதனால தான் மீனை நல்லா கழுவணும். இதை பாருங்கள், நான் ஆல்ரெடி கட் பண்ணிட்ட பிறகு 2 வாட்டி கழுவிட்டேன். இப்போ திரும்பியும் 3வது வாட்டி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் மஞ்சத்தூள், கல் உப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு கழுவ போகிறேன். நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போடும்போது அந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் எடுத்துரும். அதுலேயும் நம்ம எலுமிச்சம்பழம் போடும்போது கூடுதலாக அதில் இருக்க எல்லா கவுச்சி ஸ்மெல்லும் நமக்கு எல்லாம் வெளியே வந்துடும். நம்மளுக்கு குழம்பு வைக்கும்போது அந்த மீனோடைய அந்த கவுச்சி ஸ்மெல் வராது. இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க. நல்லா பெரட்டி, நல்லா அந்த உப்பு, மஞ்சள், அந்த லெமன்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க. இன்னும் நீங்கள் அலுமினிய பாத்திரமோ இல்லை சட்டியோ வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்கிட்ட சட்டி உடஞ்சிருச்சு, அதனால தான் இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் வச்சு கழுவுறேன். இப்போ இந்த மாதிரி கழுவி ஒரு தட்டில் மாற்றி இந்த மாதிரி மாற்றி ஒரு 4-5 வாட்டி நம்ம கழுவணும். எப்போவுமே மீனை முதல் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி கழுவினேன். இப்போது ஒரு 5-6 வாட்டி நான் கழுவுறேன். அந்த கழுவிட்டு இந்த கடைசி தண்ணி நல்லா தெளிவாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம மீனை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்தால் தான் குழம்பு நல்லா இருக்கும். நம்ம கடையில் என்ன தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் அவங்க செதிலெல்லாம் ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க. உள்ளே இருக்க குடலெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க. நம்ம திரும்பவும் அதை நம்ம வீட்டில் திரும்பி க்ளீன் பண்ணி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதோட நம்மளே கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நல்லா க்ளீனாக நம்ம செஞ்சு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கழுவ தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் ரெட்டிப்பு இல்லைங்களா, இன்னும் சூப்பராக இருக்கும் உங்கள் குழம்பு. அதனால் நீங்களே மீன் கழுவ கற்றுக்கோங்க. ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்கள், இப்போது ஒரு வாட்டி கழுவுறேன், இனி அடுத்து ஒரு வாட்டியும் கழுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதோட நான் உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, 8-9 வாட்டி நான் கழுவிட்டேன் இதை மீனை. இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், நம்மளோட மீன் குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.